அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்து நிகழ இருக்கக்கூடிய நவக்கிரக மாற்றம் அப்படிங்கிறது மிதுன ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய சம்பவத்தை ஒன்று நடக்க செய்ய போகிறது அப்படின்னு கூட சொல்லலாங்க. யார் தடுத்தாலும் இந்த நிகழ்வு நடந்தே தீரும் அப்படின்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த 2025வது வருடம் முடிவதற்கு உள்ளாக மிதுன ராசிக்காரர்களுக்கு கிரகநிலையில் ஏற்படக்கூடிய அதிசயமான கிரக மாற்றத்தின் காரணமாக தங்களுடைய குடும்பம், பொருளாதாரம், நிதி நிலைமை, ஆரோக்கியம், தொழில், உத்தியோகம், வியாபாரம் இப்படி அனைத்து தரப்பட்ட விஷயங்கள்லையும் என்னென்ன பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது, அந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்குமா அல்லது சாதகமற்ற விளைவுகளை ஏற்படுத்துமா, என்ன மாதிரியான விஷயங்கள் தங்களுக்கு சாதகமற்றதாக இருக்கும், என்ன மாதிரியான விஷயங்களை மேற்கொண்டால் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றின பல தகவலை தெரிந்த பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலம் அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா பலதரப்பட்ட பிரச்சனைகளை தீர்த்து மன அமைதி கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க பெற போகிறதுங்க. கடந்த காலத்தில் நீங்கள் செய்த தவறுக்கு வருந்தவும் நேரிடலாம். குடும்ப சூழல் மற்றும் நிதிநிலை மேம்பட்டு காணப்பட வாய்ப்புகள் இருக்கிறது. தங்களுடைய வேலை மற்றும் வணிகம் தொடர்பான சூழல் நன்றாகவே இருக்கும். ஊழியர்கள் சிறிய வேலைகளை முடிக்க கூட பெரிய அளவில் தடைகளை சந்திக்க வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் திட்டமிடல் அப்படிங்கிறது அவசியங்க. தங்களுக்கு உதவ தயாராக சில நண்பர்களும் உறவுகளும் துணை நிற்பாங்க அப்படின்னே கூட சொல்லலாம். குடும்பத்தின் தேவைகளை நிறைவேற்ற கொஞ்சம் பணம் அதிகமாக செலவாகுங்க. அதே நேரம் இந்த காலகட்டத்தில் அரசாங்க திட்டங்களும் நல்ல பலனை அடைய போகிறீங்க அப்படின்னே கூட சொல்லலாம். தங்களுடைய பெற்றோரின் உடல்நலம் தொடர்பாக கவனம் தேவைங்க. பெரிய பண பரிவர்த்தனைகளை தவிர்ப்பது அவசியமாகிறது. தங்களுடைய நிதி ஆசைகளை தவிர்த்து கொள்ளுங்க. எதிர்மறையான எண்ணங்களையும் தவிர்ப்பது நல்லதுங்க. இந்த காலத்தினுடைய தொடக்கம் மோசமான செய்திகளை கேட்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. செயல்பாடுகள் கடினமான சூழ்நிலையாக மாற்றக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது. அதே நேரம் வணிகம் தொடர்பாக வகுக்கக்கூடிய திட்டங்கள் மூலமா நல்ல லாபத்தை நீங்க அடைவீங்க. நிலுவையில் இருக்கக்கூடிய பணம் திரும்ப கிடைக்க பெறுவீங்க. தங்களுடைய வேலையில் சூழ்நிலையை மேம்படுத்த விட்டு கொடுத்து செல்வதும் கடின உழைப்பின் அவசியமும் இந்த காலகட்டத்தில் தேவைப்படும். எந்த அளவுக்கு நீங்கள் கடின உழைப்பை நீங்கள் கொடுக்கிறீர்களோ அதற்கு நிகரான பலன்களை அடைவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. அதே நேரம் அன்றாட பணிகளில் கவனக்குறைவாக இருக்கக்கூடாதுங்க. நீங்கள் முடிக்க நினைத்த வேலையை தள்ளி போடுவது தங்களுக்கு ஏமாற்றத்திற்கு வழிவகுக்கும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராக இருங்க. வியாபாரத்தில் பல லாபகரமான வாய்ப்புகள் மனதில் தோன்றலாம். தங்களுடைய நிதி ஆதாயம் அதிகரிக்கவும் செய்யலாம். மாணவர்கள், ஆசிரியர்கள் நல்ல ஆதரவை பெறுவாங்க. சமூகத்தில் மரியாதை, மதிப்பு பெறுவதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கிறது. தங்களுடைய வேலை தொடர்பாக மேல் அதிகாரிகளுடன் மோதலை சந்திக்க வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் தங்களுடைய பேச்சில் நிதானமும் விட்டு கொடுத்து செல்வதும் அவசியமாகிறது. அதே நேரம் நிகழ்ந்த வேலையை சரியான நேரத்தில் முடிக்க முடியுமா அப்படின்றத கொஞ்சம் திட்டமிடலோடு நடத்துவது அப்படிங்கிறது அவசியமாகிறதுங்க. அதாவது நீங்கள் செய்யக்கூடிய வேலை சரியான நேரத்தில் முடிக்க முடியும் அப்படிங்கிறத நினைவில் வைத்து அதற்கு ஏற்றவாறு திட்டமிடலோடு நீங்கள் நடந்து கொள்ள வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னே கூட சொல்லலாம். அதே நேரம் பார்த்தீங்க அப்படின்னா தங்களுடைய நிதி நிலையில் முன்னேற்றம் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. வாழ்க்கையில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கடினமான சூழ்நிலைகள் உருவாகவும் செய்யலாம். அதே நேரம் ஆடம்பரமான வாழ்க்கை முறையை தவிர்ப்பது அவசியங்க. தங்களுடைய செயல்பாடுகளால் சமூகத்தில் மரியாதை அதிகரிக்கும். தந்தையின் வழிகாட்டுதலாலும் குடும்பத்தில் நல்ல முன்னேற்றம் உருவாகும் வாய்ப்புகளும் இருக்க பெறுகிறது. வேலை அல்லது வியாபாரம் தொடர்பாக பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்க பெறறதுனால பயணங்களின் போது திட்டமிடல் அவசியமாகிறது. சிறு சிறு அலைச்சலும் உடல் சோர்வம் ஏற்படத்தான் செய்யும். இருந்தாலும் பெரிய அளவில் பாதிப்புகள் கிடையாது. ஆரோக்கிய விஷயத்தில் கூடுதல் கவனத்தை செலுத்துறது ரொம்ப நல்லதுங்க. தொழில் மற்றும் வியாபாரத்தில் எடுக்கக்கூடிய முயற்சிகள் தங்களுக்கு அமோக பலன்களை தரக்கூடிய வகையில் இருக்க பெறுகிறது. சில நேரங்களில் டபுள் ஜாக்பாட் தரக்கூடிய வாய்ப்புகளும் தங்களுக்கு அமைய பெறுகிறது அப்படின்னே கூட சொல்லலாங்க. இந்த நேரம் மிகப்பெரிய அளவில் உற்சாகத்தையும் மகிழ்ச்சியையும் தங்களுக்கு
ஏற்படுத்துவதோடு சகோதரத்துவம், நிலம், ஆர்வம் மற்றும் நிறைய விஷயங்கள் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பும் இருக்கப்பெறுகிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அதே நேரம் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா செய்யக்கூடிய பல விஷயங்கள் தங்களுக்கு நற்பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைய பெற்றிருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த நேரம் பெரும்பாலும் தங்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல நல்ல மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய வகையில் இருக்கப்பெறுகிறது அப்படின்னே கூட சொல்லலாங்க. நினச்சபடி நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படிங்கிறதுனால பெரிய அளவில் பாதிப்புகள் கிடையாது. கொஞ்சம் நீங்கள் சில விஷயங்களில் மட்டும் உஷாராக நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா பெரும்பாலான பிரச்சனைகளை தங்களால் தவிர்க்க முடியும் அப்படின்னே கூட சொல்லலாம். அதே நேரம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன இடர்பாடுகள் சின்ன சின்ன விஷயங்களில் ஏற்படுங்க. அதெல்லாம் மனசில் போட்டு குழப்பிக்காமல் நீங்கள் உங்கள் வேலை உண்டுன்னு அடுத்த கட்ட வேலையை நோக்கி நீங்கள் பயணிக்கக்கூடிய பட்சத்தில் உங்களுக்கு நன்மை ஏற்படலாம். பெரும்பாலான பிரச்சனைகள் தவிர்க்கப்படலாம். விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறுங்க. பல வகைகளில் வெற்றிகள் உண்டாக பெறுவீங்க. எதிர்ப்புகள் அகலும். பணவரத்து திருப்திகரமாக இருக்கும். பயணங்கள் சாதகமான பலன்களை தரலாம். அடிக்கடி வெளியூர் பயணங்கள் ஏற்படலாம். குடும்பத்தில் வீண் பிரச்சனை ஏற்பட்டு உடனே நீங்குங்க. வாழ்க்கை துணையின் செயல்கள் தங்களுக்கு அதிருப்தி ஏற்படுத்தக்கூடிய விதத்திலையும் இருக்கலாம். இருந்தாலும் அனுசரித்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லது. பிள்ளைகள் நீங்கள் சொல்வதை கேட்டு நடப்பது ஆறுதலை தரும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளுக்கான தடைகள் அகலப் பெறுவீங்க. அதே நேரம் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு வசூலாக வேண்டிய கடன் பாக்கிகள் வசூலாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அலைச்சலுக்கு பிறகு கடினமான காரியங்கள் கூட கைகூடும். மன தைரியம் அந்தஸ்து அதிகரிக்க செய்யுங்க. மரியாதை உயர ஆரம்பிக்கும். சக ஊழியர்கள் தொழில் கூட்டாளிகள் விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக செயல்படுறது நல்லது. மேலதிகாரிகள் மூலமாக இருந்து வந்த அழுத்தம் அகலும். பெண்களுக்கு எதிர்பார்ப்புகள் விலக ஆரம்பிக்கும். அரசியல்வாதிகளினுடைய பதவிகளுக்கு நெருங்கிய நண்பர்கள் மூலமாக நன்மைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. கலைத்துறையினர் புகழை தக்க வைத்துக் கொள்ள எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி பெறும். மாணவர்களுக்கு சக மாணவர்களிடமும் நண்பர்களிடமும் கோபப்படாமல் சாதுரியமாக பேசுறது நல்லதுங்க. கல்வியில் வெற்றி பெற கூடுதல் நேரம் ஒதுக்கி படிப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே நேரம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்திலையுமே சில பல வெற்றிகளை காண்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது. தடையின்றி வெற்றி என பெறுவீங்க அப்படின்னே கூட சொல்லலாம். உடல்நிலையில் சிறு சிறு பாதிப்புகள் தோன்றினாலும் எந்த காரியத்திலையும் எளிதாக ஈடுபட முடியும். குடும்பத்தில் மகிழ்ச்சி தரக்கூடிய சம்பவங்களும் நடைபெறும். உற்றார் உறவினர்களின் வருகை மகிழ்ச்சி அளிப்பதாக அமையும். பெற்றோர் ஆசிரியர்களின் பாராட்டுதல்கள் மாணவர்களை ஊக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னே சொல்லலாம். சிலருக்கு வீடு மனை வாகனம் வாங்கக்கூடிய கனவுகளும் நினைவாக செய்யும். கடன்கள் அனைத்துமே அடையவும் ஆரம்பிச்சிடும். இருந்தாலும் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. சில நேரங்களில் கொடுக்கல் வாங்கல்லையும் எதிர்பார்த்த லாபமும் அமைய பெறலாம். பெரிய மனிதர்களினுடைய நட்பு அனுகூல பலன்களை உண்டாக்கும். தடைபட்ட திருமண காரியங்கள் தடபுடலாக நிறைவேறும். பணம் பல வழிகளில் தேடி தங்கள் பாக்கெட்டை நிரப்பக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் சுபகாரிய முயற்சிகள் நல்லபடியாக நடக்கவும் வாய்ப்புகள் இருக்கிறதுங்க. அதே மாதிரி வழக்குகளை தள்ளி போடுறது சமாதான முறையில் பேசி தீர்த்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு காரிய வெற்றி அடைவீங்க. உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவி ஒற்றுமையில் எந்தவித தடையும் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் கிடையாதுங்க. அதே சமயம் எடுத்த காரியத்தை செய்து முடிக்க கொஞ்சமாக அலைய வேண்டியதாக இருக்கலாம். கொடுக்கல் வாங்கல்ல சற்று கவனமாகவே இருக்க பாருங்க. எந்த ஒரு விஷயத்திற்குமே அடுத்தவர்களை நம்புறது தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. எதிர்ப்புகளை சமாளிக்க வேண்டியதாகவும் இருக்க பெறலாம். அதே சமயம் ஓரளவுக்கு நல்ல நன்மைகளும் அனுகூலங்களையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். உங்களுடைய எந்த ஒரு முயற்சிகளுமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வெற்றி பெறுங்க. இருப்பினும் எந்த ஒரு விஷயத்தையும் கவனமுடன் கையாள வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தன்னம்பிக்கை தைரியம் சற்று அதிகரிக்க செய்யும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி தங்களுடைய விருப்பங்கள் அனைத்துமே ஒன்றன் பின் ஒன்றாக நிறைவேறவும் ஆரம்பிச்சிடும். நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் எந்த ஒரு வகையிலையும் மற்றவர்களின் மனதை நூகடிக்க கூடாது அப்படின்ற கருத்தில் நீங்கள் உறுதியாகவே இந்த காலகட்டத்தில் இருப்பீங்க. தங்களுடைய வேலைகளை காட்டிலும் மற்றவர்களின் தேவையை நிறைவேற வேண்டும் அப்படின்னு நினைப்பீங்க. அவர்களின் விருப்பங்கள் நிறைவேற வேண்டும் அப்படின்ற கருத்தில் உறுதியாகவும் இருப்பவீங்க அப்படின்னு சொல்லலாம்.
வாழ்க்கையில் இனிமையான சம்பவங்கள் நிறைந்திருக்கும். தங்களுடைய காதல் துணை தங்கள் மீது அளவு கடந்த அன்பை வெளிப்படுத்துவாங்க. உங்களுடைய உறவை பலப்படுத்தும் சில நிகழ்வுகள் இந்த காலகட்டத்தில் நடக்கலாம். தங்களுடைய விருப்பங்களை புரிந்து தங்களுக்கான ஒரு சிறப்பு பரிசு தங்களுடைய காதல் துணை வாங்கி வைத்திருப்பாங்க. அதே போல இந்த காலகட்டத்தில் தொழில் வாழ்க்கையில் பல்வேறு திருப்பங்கள் நிறைந்திருக்குங்க. வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். குடும்ப உறவுகளை பிரிந்திருக்க வேண்டிய சூழல் பலருக்கும் இருக்கலாம். வெளிநாடு செல்வதா உள்நாட்டில் தங்குவதா என ஆழ்ந்து சிந்தித்து முடிவு பண்ணுங்க. நீங்க எடுக்கக்கூடிய முடிவு தங்களுடைய எதிர்காலத்தை மனதில் வைத்து எடுக்கிறது ரொம்ப நல்லது. நிதி நிலையில பெரிய பிரச்சனைகள் இருக்காது. செலவுக்கு அதிகமாகவே வருமானமோ இருக்கும். குடும்பத்தின் நிதி நெருக்கடிகள் குறையும். கடன் பிரச்சனைகளும் தீர ஆரம்பிச்சிடும். புதிய தொழில் தொடங்க விரும்பக்கூடிய நபர்கள் அது தொடர்பான முடிவுகளை சிந்தித்து எடுக்கிறது நல்லது. காலம் தாழ்த்துவதில் பயன் இல்லை அப்படிங்கிறத புரிந்து கொள்ளுங்க. வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களின் உடல் நலன்லையும் கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகைகளில் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாக வாய்ப்புகள் சற்று கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம். இருப்பினும் இந்த நேரத்தில் தங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது தங்களுக்கு காத்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படுங்க.